மகர ஜோதி பாத்தீங்க அப்படின்னா ஐயப்பனுக்கு உகந்த ஒரு நாள் நம்ம சொல்லணும். தை மாசம் 1ஆம் தேதி விசேஷமான நாள். அதை தவிர இந்த மகர ஜோதி நாள்ங்கிறது கேரளாவை மக்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு விசேஷமான நாள். அதை ஒரு பண்டிகையா கொண்டாடக்கூடிய நாள். அதை தவிர என்னன்னா அதுக்கு உண்டான வசதிகள் எல்லாமே அவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மகர ஜோதிய சபரிமலை சன்னிதானத்திலேருந்து தான் நம்ம பார்க்க முடியும்னு நினைக்க வேண்டாம். பெரியான வட்டத்திலேருந்து பார்க்கலாம், சரியான வட்டத்திலேருந்து பார்க்கலாம், பம்பாலேருந்து பார்க்கலாம். அதை தவிர நீங்க புல்மேடு பாதையிலேருந்து நீங்க பார்க்கலாம். எல்லா இடத்துல இருந்தும் இந்த மகர ஜோதி தரிசனம்ங்கிறது உங்களுக்கு நல்லபடியா தெரியும். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மகர ஜோதி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் நம்ம உடனே வீட்டுக்கு போகணுங்கிற அந்த அவசரத்தினால பல பதட்டங்கள், பல பிரச்சனைகள்லாம் உருவாகிட்டு இருக்கு சபரிமலையில. அதை மாத்திரம் பக்த கோடிகள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, எல்லாரும் சுவாமி தரிசனம் பண்ணதான் வந்திருக்கோம், எல்லாரும் ஐயப்பனை பார்க்க தான் வந்திருக்கோம். அப்படிங்கும் போத அந்த மகர ஜோதி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்ம பொறுமையா நம்ம கடந்து போனோம் அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாம நம்ம சௌகரியமா ஐயப்பன் அருளால வீட்டுக்கு பத்திரமா சேரலாம். அதை மாத்திரம் எல்லாரும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும்.